ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ரூத் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்திலே, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். இந்த வசனமானது ரூத்தை பார்த்து, அதாவது மோவாவிய பெண்ணாகிய ரூத்தை பார்த்து போவாஸ் கூர்ந்தது ஆகும். ரூத் மோபாப் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்திலே வந்த பொழுது போவாசின் களத்திலே கதிர் பொறுக்க சென்றாள். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த ரூத்துடைய வாழ்க்கை பின்னொரு நாளில் அவள் தாவீதுக்கு முப்பாட்டியாகவும், பின்னர் இயேசுடைய அந்த சரித்திர அட்டவணையிலே இயேசுவுக்கு முப்பாட்டியாகக்கூடிய தகுதியை பெற்றாள். காரணம் என்ன தெரியுமா? அவள் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்ததே ஆகும். ஒன்றுமில்லாமல் வயலிலே கதிரை பொறுக்க வந்த ரூத்துடைய வாழ்க்கையானது பின்னாளிலே ஒரு நிறைவான பலன் இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையும் மாற வேண்டுமா? இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டிய காரியம், நாம் யாருடைய செட்டையின் கீழ் இருக்கிறோம்? மனிதர்களா? வேலையா? பணமா? புகழ்ச்சியா? திறமையா? அல்லது தாளந்துகளா? ஒன்றை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மேலே சொன்ன அனைத்தும் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் என்றும் அழியாமல் நிலைத்திருப்பது நமது ஆண்டவரும் மாத்திரமே. அவரின் செட்டையின் கீழே நாமும் இருந்தால் ரூத்தை போல நிறைவான பலன் நம்முடைய வாழ்க்கையிலும் உண்டாயிருக்கும். நாமும் அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். எனவே ஒவ்வொரு நாளும் நாம் நம்மைத்தானே சோதித்தறிவோம். நாம் யாருடைய அடைக்கலத்திலே, யாருடைய செட்டின் கீழே இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் சோதித்து பார்ப்போம். கர்த்தர் இந்த வார்த்தையில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.